எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 26 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மத்திய உளவுத்துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மகேஷ் தீக்ஷித். இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967 படி பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஆன்சர் இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாமல் எந்த நாட்டின் குடியுரிமையும் இல்லாத நபர்களுக்கு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கடவுச்சீட்டு வழங்கப்படுகிறது. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது சிட்டிசனுக்கு மட்டும் கிடையாது, சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல. பூடானின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்காக இந்தியா உறுதியளித்துள்ள மொத்த நிதியுதவி எவ்வளவு? ஆன்சர் 1500 கோடி. அமேசான் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆண்டி ஜாசி. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மிகவும் ஏழ்மையான மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்களை வழங்குவது. இந்தியாவின் முதல் ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வாரணாசி டு டெல்லி இடையே தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அதிகபட்ச மின் தேவை எவ்வளவு மெகாவாட் அளவை எட்டியுள்ளது? ஆன்சர் 21,307 மெகாவாட். சமீபத்தில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் எந்த நாட்டில் ஏற்பட்டது? ஆன்சர் வெனிசுலால ஏற்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு முதல் எந்த நாள் அரசியலமைப்பு சட்ட படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 25ஆம் தேதி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 27th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ ஜூலை 2 குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 6 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள். இப்போ நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் கவனிங்க. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது அன்றறிவாம் அப்படின்னா என்னன்னா, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறத்தை நீங்க செய்யாம ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நல்ல செயல்களை, நல்ல விஷயங்களை நீங்க செய்யறத இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசானதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல செயல்களை செய்வதற்கு நீங்க தாமதப்படுத்தாதீங்க, அதை செய்யுங்க. ஸோ அதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க மரணத்துக்கு அப்புறமா, அதாவது இறந்துட்டீங்க, பொன்றுங்கால் மரணத்துக்கு பிறகும் பொன்றா துணையா இந்த அறச்செயல் இருக்கும். பொன்றானா அழியாத ஒரு விஷயமாக அது இருக்கும். நீங்க அந்த உலகத்துல இல்லாட்டியும் நீங்க பண்ண அந்த அறச்செயல்களை வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அறச்செயல்களை மக்கள் பேசிட்டே தான் இருப்பாங்க. அந்த அறச்செயல்ங்கிறது என்னைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்றாங்க. அன்றறிவாம் இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணாம அந்த அறத்தை செய்யுங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா பொன்றுங்கால் மரணத்துக்கு பிறகும் அது பொன்றா துணையா இருக்கும். என்னைக்கும் அழியாத ஒரு விஷயமா அந்த அறச்செயல்களை மக்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் எது? ஆன்சர் ஆபரேஷன் அமஸ்தத். ஸோ இப்போ ஆபரேஷன் அமஸ்தாத் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இந்தியா தொடங்கியிருக்காங்க. எதுக்காகனா வெனிசுலால இப்போ இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். 7.1 அப்புறம் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிக்டர் அளவுகோல்ல பதிவாயிருக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு நம்ம நிவாரண உதவிகள், மருத்துவ உபகரணங்களை வழங்குறது, அவங்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குறது, இந்த மாதிரி நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆபரேஷன் அமஸ்தாத் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை இந்தியா தொடங்கியிருக்கு. ஸோ இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றது, இல்லை ஏதாவது ஒரு கிரைசிஸ் வர டைம்ல மற்ற நாடுகளில் உள்ள இந்திய குடிமக்களை மீட்கிறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த ஆபரேஷனை இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன்படி வெனிசுலால நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆபரேஷன் அமஸ்தாத் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த அமஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா, இதோட மீனிங் என்ன ஸ்பானிஷ் மொழியில் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ வெனிசுலாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் அமஸ்தாத் அப்படிங்கிற பேரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு 2
C-17 குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற விமான பொருட்கள்ல 35 டன் நிவாரண பொருட்களை இந்தியா அனுப்பியிருக்காங்க. பிளஸ் 41 வீரர்கள் அடங்கிய குழுவும் அங்கே வெனிசுலாவுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ வெனிசுலால இரட்டை நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ரிக்டர் அளவுகோல்ல 7.2 மற்றும் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு அது பதிவாயிருக்கு. வெனிசுலாவுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கராகஸ். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ரீசன் தான் ஸ்டார்ட் பண்ண ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்திய கடற்படை. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஈரான். ஸோ அங்கே ஹோர்முஸ் நீரிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கடற்படை சார்பில் ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷாங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிட்வா புயலால பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண உதவிகளை ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற பெயரிலான நடவடிக்கை மூலமாக இந்தியா வழங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆபரேஷன் பிரம்மா. இந்த திட்டத்தின் கீழ் மியான்மருக்கு 85 டன் நிவாரண பொருட்களை இந்தியா வழங்கியிருக்கு. ஆபரேஷன் சத்பவ். இந்த ஆபரேஷன் சத்பவ் அப்படிங்கிறது யாகி புயல்னால மியான்மர், லாவோஸ், வியட்நாம் ஆகிய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிவாரண பொருட்களை வழங்குறதுக்காக ஆபரேஷன் சத்பவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல. ஸோ அந்த பெஹல்காம் அட்டாக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத கட்டமைப்புகளை வீழ்த்துவதற்காக அழிப்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க மே மந்த் போன வருஷம். ஸோ அடுத்து ஆபரேஷன் சிந்து. இது வந்து சிந்தூர். நெக்ஸ்ட் பார்க்கறது சிந்து. ஸோ அமெரிக்கா ஈரான் இடையே அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கும் இல்லையா இஸ்ரேல் ப்ராப்ளம். ஸோ அதில் வந்து ஈரான் நாட்டிலேருந்தே உள்ள இந்தியர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆபரேஷன் இந்திராவதி. ஹைட்டியில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் இந்திராவதி. ஆபரேஷன் டோஸ்ட் அப்படிங்கிறது இப்ப எப்படி வெனிசுலால இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த மாதிரி சிரியா துருக்கியில ஏற்பட்டுச்சு நிலநடுக்கம். ஸோ அங்கே நிவாரண பொருட்களை வழங்கணும், அங்கே ஹெல்ப் பண்ணணும், மீட்பு பணிகள்ல ஈடுபடுவதற்காக ஆபரேஷன் டோஸ்ட். ஆபரேஷன் கருணா அப்படிங்கிறது மோகா புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆபரேஷன் கருணா. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்ய நாஃபெட் அறிமுகப்படுத்திய மின் ஏலத்தளம் எது? ஆன்சர் nofex.in அப்படிங்கிற ஒரு மின் ஏலத்தளத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நாஃபெட். ஆன்சர் வந்து nofex.in. ஸோ அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், அதாவது தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு தான் nofex.in அப்படிங்கிற ஒரு ஏலத்தளம் மின் ஏலத்தளத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலத்தளத்துல வந்து விவசாய பொருட்களை விவசாயிகள் வந்து டைரக்டாவே ஏலம் விடலாம். இப்போ என்கிட்ட வந்து 50 கிலோ உளுந்து இருக்கு, 500 கிலோ உளுந்து இருக்குன்னா நான் வந்து என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். அப்போ வந்து அந்தந்த ஊர்களில் இருக்கவங்க இதில் லாகின் பண்ணி 72 ரூபா ஒரு கிலோவுக்கு நான் ஏலம் எடுக்கிறேன், 75 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் யார் அதிகமாக அந்த மணி சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஏலமானது கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பொருள் வந்து போயிடும். ஸோ இதில் இடைத்தரகர்கள் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டா விவசாயிகள் பயன் பெறுவாங்க. ஸோ அதுக்காக தான் nofex.in அப்படிங்கிற ஒரு மின் ஏலத்தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நாஃபெட், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆனது ஸ்டார்ட் பண்ணிருக்கு. வெளிப்படையான வர்த்தகமானது இங்கே உறுதி செய்யப்படுது. இடைத்தரகர்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு அவங்களுடைய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. nofex.in மட்டும் இல்லாமல் நாஃபெட் பார்த்தீங்கன்னா திருஷ்டி அப்படிங்கிற சரக்கு இருப்பு கண்காணிப்பு தளம். ஸோ எங்கெங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த கண்காணிப்பு செய்வதற்கான திருஷ்டிங்கிற தளம். நெக்ஸ்ட் வந்து சக்ஷம், ERP இந்த மாதிரியான தளங்களையும் தொடங்கியிருக்காங்க நாஃபெட். வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் மிகப்பெரிய மெத்தனால் இரட்டை எரிபொருள் கப்பல் எது? ஆன்சர் OOCL விஸ்டம். ஸோ இது வந்து சீனாவுடைய கப்பல். ஸோ இது இரட்டை எரிபொருள்ல இயங்குது. வழக்கமான எரிபொருள் மட்டும் இல்லாம இதுல மெத்தனால்லையும் இயங்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதனால சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பாதிக்கப்படாது. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சல்ஃபர் ஆக்சைடு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணவே பண்ணாது இந்த கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூவல் ஃபியூல்ல இது செயல்படுது. வழக்கமான எரிபொருள் பிளஸ் மெத்தனால்ல செயல்படுற வகையில இரட்டை எரிபொருள் கப்பலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சீனா. அந்த கப்பல் தான் OOCL விஸ்டம் அப்படிங்கிற கப்பல். ஸோ இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. சல்ஃபர் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாது, பிளஸ் கார்பன் டை ஆக்சைடையும் இது ரிலீஸ் பண்ணாது. சீனா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததான் சயின்ஸ் அண்ட் டெக். அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் எது? ஆன்சர் ரக்ஷிதா. ரக்ஷிதா தான் இப்போ அவசர கால உதவிகளை வழங்குறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் முதல் உதவிக்கான எல்லா அவைலபிளும் எல்லா விஷயங்களும் அந்த வாகனத்துல இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாற்காலி மாதிரி நம்ம கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வடிவமைப்புல தான் இந்த ரக்ஷிதாங்கிறது இருக்கும். இப்போ ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஆம்புலன்ஸ் மாதிரி இங்க பாருங்க பைக்லே இந்த மாதிரி ஒரு சேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ்னா ஒரு 4 சக்கர வாகனமா இருக்கும், அதுல பெட்ல வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த மாதிரி இல்லாம ராயல் என்ஃபீல்டு பைக்லேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்பில்டா இது உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சேர் இருக்கும். இதுல வந்து ஐவி பிளஸ் ஆக்சிஜன் மாஸ்க் அவங்களுக்கு தேவையான முதலுதவி பெட்டிகள் எல்லாமே இதுல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் கிட் இருக்கும், முதலுதவி பெட்டி இருக்கும், ஐவி திரவங்கள் செலுத்தும் வசதி இருக்கு, நோயாளியுடைய இதய துடிப்பை வந்து கண்காணிக்கிறது, ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை அளக்குறது கண்காணிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரியே செயல்படும், ஆனா இது ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு ஈக்குவலா இது செயல்படக்கூடியதா ரக்ஷிதாவா வடிவமைச்சிருக்காங்க. யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னா டிஆர்டிஓ கீழே செயல்படக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைடு சயின்ஸ் ஆய்வகம் தான் உள்நாட்டிலே இந்த ரக்ஷிதாவை வடிவமைச்சிருக்காங்க. காயமடைஞ்சவங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில இந்த ரக்ஷிதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் கல்பாக்கம். கல்பாக்கத்துல உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல தான் இப்போ அணுசக்தி மூலமாக ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய மையம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. அது எப்படி அணுசக்தி மூலமா ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வாங்க? நார்மலா பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய பிளான்ட் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். சோலார் பேனல்ஸ் எல்லாம் பொருத்தி சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தை செலுத்தி H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வாங்க. இப்போ அதாவது வெப்பம் தேவைப்படுது, இப்போ மின் ஆற்றல் அப்படிங்கிறது தேவைப்படுது ஹைட்ரஜனை வந்து பிரிக்கிறதுக்கு H2O. ஸோ அந்த வெப்பத்தை அணு உலைகள்லேருந்தே பெற முடியும். இப்போ அணு உலைகள்ல எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்கன்னா அணுவை பிளந்து அதன் மூலமாக ஆற்றல் அப்படிங்கிறது அதீத அளவுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த ஆற்றல் வெப்ப ஆற்றலாகவும் இருக்கும். அந்த ஆற்றலை வச்சு ஹீட் பண்ணுவாங்க, ஸ்டீம் உருவாகும். அந்த ஸ்டீமை வந்து டர்பைன்ல ஹிட் பண்ணும்போது டர்பைன் சுத்தும் போது அதுலேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அதுல ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இப்போ ஒரே கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரில அந்த ஹீட்டை இந்த ஹைட்ரஜன் உற்பத்திக்கும் யூஸ் பண்ண போறாங்க. கார்பன் குளோரின் கெமிக்கல் சைக்கிளுக்குள்ள இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி அதன் மூலமாக ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறது. ஒரு கல்ல 2 மாங்காய், மின்சாரம் மட்டும் இங்க உற்பத்தி செய்யாம ஹைட்ரஜனையும் உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற வகையில இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்திய அணுசக்தி துறை. ஸோ உலகிலே முதன்முறையாக அணுசக்தி மூலமாக ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்ப நிலையமானது கல்பாக்கத்துல இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அணு உலையில உருவாகக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ காப்பர், அது கார்பன் சொல்லிட்டேன், காப்பர் குளோரின் அந்த கெமிக்கல் சைக்கிளில் யூஸ் பண்ணி இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி அந்த ஹைட்ரஜன் H2O ஹைட்ரஜனை தனியாக பிரித்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு திட்டமானது இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறது இந்த இதில் இருக்காது. பூஜ்ஜிய மாசற்ற ஒரு முறை தான் இந்த முறை. கார்பன் ரிலீஸ் ஆகலாட்டே அது மாசற்ற முறை தான். நெக்ஸ்ட் தூய்மையான பசுமை ஆற்றலை இது வழங்குது. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இங்க உற்பத்தி செய்யறோம். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 26ல நம்ம சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதையொட்டி போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஓட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ரீசனா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் ட்ரக்ஸ், நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிங்க, அதன் மூலமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற வகையில் அந்த கருப்பொருளில் தான் இந்த ஓட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் இந்த ஓட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் 26 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதையொட்டி தான் இந்த மேரத்தான் அப்படிங்கிறது நடந்திருக்கும், இந்த அவேர்னஸ் ரன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் நேத்ரா.
ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வான்வழி எச்சரிக்கைகளை வழங்குவதற்கான ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட பேர் வந்து நேத்ரா. இப்போ வந்து வெளிநாடு எதிரி நாடு நம்ம மேல வந்து மிசைல்ஸை வந்து லான்ச் பண்றாங்க, அல்லது எதிரி விமானங்கள் நம்ம எல்லைக்குள்ள வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அதை கட்டுப்படுத்துவதற்கான அமைப்பாக நேத்ராவை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா DRDO தான் இதை தயாரித்து இதை வடிவமைச்சு இதை உருவாக்கியிருக்காங்க. இது 2004ஆம் ஆண்டு இதை உருவாக்குறதுக்காக அனுமதி அளிச்சிருப்பாங்க. 2026ஆம் ஆண்டு இதோடைய இறுதி செயல்பாட்டுக்கான அனுமதியை இப்போ வழங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். ஸோ எதிர்நாட்டு விமானங்கள் ஏவுகணைகளை முன்கூட்டியே அது எங்கே இருக்குங்கிறத கண்டறிஞ்சு அதை கவுண்டர் ஆக்ட் நம்ம பண்ணணும் இல்லையா, அதை தடுப்பதற்கான ஏவுகணைகளை நம்ம லான்ச் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த நேத்ராவானது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து சமிட் சார், போதைப் பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்நிலை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. நியூ டெல்லியில தான் இப்போ போதைப் பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்துடைய 10வது உயர்நிலை கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. போதைப் பொருளை வந்து தடுக்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் 26 நம்ம டே செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதையொட்டி இந்த கூட்டம் 10வது கூட்டம் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 3 முறைகள் பின்பற்றுறாங்க போதைப் பொருளை ஒழிக்கிறதுல. ஃபர்ஸ்ட் வந்து கண்டறிதல், அதுக்கப்புறமா தடுக்கிறது, அதுக்கப்புறமா ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மும்முனை உத்தியானது ஃபாலோ பண்றாங்க போதைப் பொருள் ஒழிப்புக்கு. ஸோ இது சம்பந்தமான கூட்டம் தான் நடந்திருக்கு டெல்லியில. அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போதை மருந்து மற்றும் மனநல பாதிப்பு மருந்துகள் தடுப்புக்கான சட்டத்துல திருத்தம் கொண்டு வரப்போறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்து சமிட் சார், 2வது பாக்சிலிகா மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாஷிங்டன்ல தான் 2வது பாக்சிலிகா மாநாடுங்கிறது நடைபெற்றது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அமெரிக்கா வந்து சிலிக்கான் விநியோக சங்கிலியை வந்து கட்டமைக்கிறதுக்காக, அதை கட்டுப்படுத்துற வகையில் அதை மேம்படுத்துறதுக்காக இந்த பாக்சிலிகா கூட்டமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 13 நாடுகள் இருந்திருக்கும். இந்த வருஷம் பிப்ரவரியில நம்ம இந்தியா வந்து இந்த சிலிக்கான், அதாவது பாக்சிலிகா அப்படிங்கிற கூட்டமைப்புல இந்தியா மெம்பர் ஆயிருக்கும், நம்ம பார்த்திருப்போம். இதுல இப்போ ஒரு 35 நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்புல இப்பதான் சொல்லியிருக்காங்க. அந்த உறுப்பு நாடுகள் பங்கேற்ற பாக்சிலிகா மாநாடுங்கிறது நடந்திருக்கு. அதாவது சிலிக்கான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி, ஏஐக்கான விஷயங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. ஸோ அதோட விநியோக சங்கிலிகளை வந்து கட்டமைக்கணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்சிலிகா கூட்டமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2026 பிப்ரவரியில இந்தியா வந்து இணைஞ்சிருக்கும். முக்கிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், இது சார்ந்த பாதுகாப்பான மீள்தன்மை கொண்ட புத்தாக்கத்தால் உந்தப்படக்கூடிய விநியோக சங்கிலியை கட்டமைக்கணும். விநியோக சங்கிலினா நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம், சப்ளை செயின்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடைசியா நம்ம விற்பனை ஆகிற இடம் வரைக்கும் அந்த உள்ள அந்த செயினை தான் நம்ம சப்ளை செயின் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சப்ளை செயினை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத இதோட நோக்கம். இப்போ ரீசெண்டா நடந்த இந்த மாநாட்டில் ஏஐ வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் 35 நாடுகளும் கையொப்பமிட்டிருக்காங்க, நம்ம இந்தியா உட்பட. அடுத்து ரீசன்ட் நியூஸ், உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பிலிருந்து, அதாவது ஒபெக் நாடுகள் பிளஸ் ஒபெக் பிளஸ் நாடுகள் 2 கூட்டமைப்புலேருந்துமே ஐக்கிய அரபு அமீரகம் விலகிட்டாங்க. WHO அமெரிக்கா விலகிருக்கு. அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ்னால ஸ்டார்ட் பண்ண நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல 10வது உறுப்பினராக உஸ்பெகிஸ்தான் வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ், ஜம்மு காஷ்மீர்ல ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துல பொது சிவில் சட்டமானது விரைவில் அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே எந்தெந்த மாநிலங்கள்ல பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து பாகிஸ்தான் எதிராக ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல உயிரிழந்த 6 வீரர்களுடைய பெயர் வந்து தேசிய போர் நினைவிடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி Group 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்றோம். Group 2 and Group 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்திய டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் எது? ஆன்சர் ஆபரேஷன் அமிர்தத். வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்ய நாஃபெட் அறிமுகப்படுத்திய மின் ஏலத்தளம் எது? ஆன்சர் nofex.in. உலகின் மிகப்பெரிய மெத்தனால் இரட்டை எரிபொருள் கப்பல் எது? ஆன்சர் OOCL Wisdom. அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் எது? ஆன்சர் ரக்ஷிதா.
உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் கல்பாக்கம். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 26. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் நேத்ரா. போதைப் பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்நிலை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. 2வது பாக்சிலிகா மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாஷிங்டன்ல நடைபெற்றது. இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.